ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. பூக்கள் போல் உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை அழகாய் மலரட்டும். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தாய்ப்பாசம் உள்ள மண் தமிழ் மண். இயற்கையை நம்புகிற மண் இந்த மண். எனவேதான் இந்த மண்ணிலே நான் தமிழில் பேசி அருள்வாக்கு தருகிறேன் மகனே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் பஜனை கோயில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. என் பேர் ரதி. சின்ன பிள்ளையிலேருந்து அம்மாவோட இதில் இருக்கேன். எனக்கு அம்மாவோட அருளால கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு குழந்தை இல்லை. அம்மா ஆட்டுப்பால் குடிக்க சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் குழந்தை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என்னோட கணவருக்கு ரொம்ப வருஷமாக தீய பழக்கங்கள் இருந்துச்சு. அது அம்மா தான் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. என்னோட வாழ்க்கை எல்லாமே அம்மாவோட வழிகாட்டில் நடந்துகிட்ருக்கு. அம்மா நம்பினவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. சோதனை கொடுப்பாங்க, ஆனால் தூக்கி விட்டுருவாங்க. அதனால் அம்மா சோதிக்கிறாங்கன்னு சொல்லி அம்மா நம்ம திட்டக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்றைக்குமே அம்மா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோமோ அம்மா நம்மளுக்கு நல்ல வழியை காமிப்பாங்க. பொறுமையாக இருந்து அம்மாட்ட நம்ம ஜெயிச்சிடலாம். பொறுமையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. நான் அதிகப்படியும் பொறுமையாக நான் இருந்திருக்கேன் அம்மா கிட்ட. இப்போது இருந்துகிட்டு இருக்கேன். அந்த பொறுமையை அம்மா தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அம்மாட்ட நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அப்போதெல்லாம் விரதம் இருந்தான், உடலை வருத்தினான். உடலை வருத்த வருத்த உள்ளம் தெளியும், ஆன்மா தெரியும் என்பது குரு உபதேசமாகும். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மேல்பொடவூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் 43ஆம் ஆண்டு விழா மற்றும் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அம்மா அருளிய முறைப்படி தமிழ் மந்திரங்கள் படித்து நடைபெற்ற இந்த கலச விளக்கு வேள்வி பூஜையில் அந்த பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.